வணக்கம் குழந்தைகளை, மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அலகு 1 உணவு கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெறும் திறன்கள் ஆவன. உணவில் உள்ள பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வகைப்படுத்துதல். நம்ம சாப்பிட்ற உணவுல என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. சரிவிகித உணவை பற்றி சரிவிகித உணவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஒரு நாளின் பல்வேறு வேலைகளுக்கான உணவினை வேறுபடுத்தியறிதல். ஒரு நாளில் நம்ம எத்தனை வாட்டி சாப்பிட்றோம், அதை இந்த உணவு எப்படி இருக்கணும் பற்றி வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறது. பல்வேறு இடங்களில் உள்ள உணவு பழக்க வழக்கங்களையும் வயதிற்கு ஏற்ற உணவு முறைகளையும் பற்றி அறிதல். ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை பற்றியும் ஒவ்வொரு வயசுக்கு எப்படி இந்த உணவுகளை சாப்பிடணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதாவது சின்னவங்க எப்படி சாப்பிடணும், பெரியவங்க எப்படி சாப்பிடணும், நடுத்தர வயதில் உள்ளவங்க எப்படி சாப்பிடணும், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிறது. பாரம்பரிய உணவை அடையாளம் காணல் மற்றும் வீட்டு தோட்டத்தின் நன்மைகளை அறிதல். பாரம்பரிய உணவுகள்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வீட்டு தோட்டம்னா என்ன, அதோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆயப்படுத்தல் நம்மளை தயார்படுத்துறாங்க. பின்வரும் படத்தை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஓகேங்களா. இந்த 3 படம் கொடுத்துருக்காங்க. சிகப்பு இது நம்ம போக்குவரத்து சமிக்கை, அதாவது டிராஃபிக் சிக்னல் சொல்லுவோம் இல்லையா, அந்த லைட்டுக்கு இது சிகப்பு கலரு, இது மஞ்சள் கலரு, இது பச்சை கலர். பின்னாடியுமே ஃபுல்லாக பச்சை மஞ்சள் சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன உணவுகள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது, சாக்லேட்ஸ் இருக்குது, லாலிபப்ஸ் இருக்குது, இது குக்கீஸ் அதாவது பிஸ்கட்ஸ் இருக்குது, இது கேக் மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இது என்னென்னு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அசைவம், அதாவது நான்வெஜ் சொல்லுவோம் இல்லையா, கோழி, மீன், இது இறைச்சி, அப்புறம் இது முட்டை, இது இறால், இது பால், இது என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் பழங்கள் வரும். இது ஆப்பிள் மாதிரி இருக்குது, இது காரட்டு, இது முள்ளங்கி, இது பீட்ரூட்டு, இது அரிசி, இது தண்ணீர், இது வாழைப்பழம், இது திராட்சை, இது உருளைக்கிழங்கு. ஓகேங்களா. தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் டேஷ் நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த 3 படங்களையும் பார்த்தோம். நமக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள் சிகப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. சிகப்புனா அபாயம் சொல்றதுனால சிவப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. சத்தான உணவுப் பொருட்கள் பச்சை நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பச்சை நன்மை தருவதனால பச்சை உணவு கொடுத்துருக்காங்க. குறைந்த அளவே உண்ண வேண்டிய உணவுப் பொருட்கள் மஞ்சள் நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஓகேங்களா. உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள். இப்ப நம்ம உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்ப்போம். சிந்திக்க. நீங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் உணவு உண்ண வேண்டும்? நம்ம ஏன் டெய்லி சாப்பிடணும்? சில நேரங்களில் நீங்கள் உணவு உண்ணவில்லை எனில் என்ன நேரிடும்? ஓகேங்களா. இதை கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு பசி ஏற்படுவதால் நாம் உணவை உண்கிறோம். நம்ம எதனால சாப்பிட்றோம்? அதாவது பசி ஏற்படுது, அதனாலதான் நம்ம சாப்பிட்றோம். சில நேரங்களில் ருசிக்காகவும் நம்ம சாப்பிட்றோம். நமக்கு உணவு தேவைப்படுவதை பசியை உணர்த்துகிறது. ஓகேங்களா. நம்ம உணவு தேவைப்படுவது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நமக்கு பசி உணர்த்துகிறது. பசிக்கும் போது என்ன செய்யறோம்? உணவை தேடி சாப்பிட்றோம். ஓகேங்களா. அதனால பசிதான் நமக்கு உணவு தேவையை உணர்த்துது. நமக்கு உணவு ஏன் தேவைப்படுகிறது? நமக்கு எதுக்கு உணவு தேவைப்படுது? நாம் வேலை செய்வதற்கும் விளையாடுவதற்கும் தேவைப்படும் ஆற்றலை உணவு அளிக்கிறது. ஓகேங்களா. அதாவது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றல் மூலமாக நம்மளால வேலை செய்யவும் விளையாடவும் முடிகிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம வேலை செய்வதற்கும் விளையாடுவதற்கும் தேவையான ஆற்றலை நமக்கு உணவு அளிக்கிறது. நம் உடல் வளர்ச்சிக்கும் நலத்திற்கும் உணவு அவசியமாகிறது. ஓகேங்களா. உடம்பு வளர்வதற்கு, சின்ன குழந்தை பெரிய ஆள் ஆகிறோம், அந்த மாதிரி உடல் வளர்வதற்கும் உடல் நலத்திற்கும் நோய்கள் இல்லாமல் நம்ம பாதுகாப்பதற்கும் உணவு அவசியமாகிறது. நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க, உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்தே உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா மருந்து எப்படி நம்ம கம்மியான அளவில் சாப்பிடுவோம், அது மாதிரி உணவு கம்மியான அளவில் சாப்பிட்டோம் நமக்கு மருந்து தேவை இருக்காது. அதே நம்மளுக்கு என்ன சொன்னாங்க? உணவே மருந்துன்னு சொன்னாங்க. ஸோ உணவு உடல்நலத்துக்கு நல்லது. நாம் பல்வேறு உணவு வகைகளை உண்கிறோம். அவற்றில் சிலவற்றை பச்சையாகவும் சிலவற்றை சமைத்தும் உண்கிறோம். பச்சையை சாப்பிட்றதுக்கு பொருள் உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம காரட்டை சொல்லலாம். காரட்டை கழுவி நம்ம பச்சையை சாப்பிடலாம். சமைச்சு சாப்பிட்ற உணவுக்கு உதாரணம் சொல்ல போனால் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு சாப்பிட்றோம், இல்லைன்னா வறுத்து சாப்பிட்றோம். ஒவ்வொரு உணவுப் பொருளிலும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. ஆமா, ஒவ்வொரு உணவுல பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். நம் உடலுக்கு கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள், உயிர் சத்துக்கள், வைட்டமின்கள் இங்கிலீஷ் சொல்லுவோம், தாதுப்புகள் இங்கிலீஷ்ல மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், போன்ற 5 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. நம்ம இப்படி அமைச்சுக்கலாம். நீங்க நம்ம பஞ்சபூதங்கள் மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் 5: கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள், உயிர் சத்துக்கள், தாதுப்புகள். ஓகே. இப்போ அந்த ஒவ்வொரு சத்தும் நமக்கு என்ன செய்யுது நம்ம பார்ப்போம். உலக உணவு தினம்
அக்டோபர் 16ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது உணவு தினம் வந்து அக்டோபர் 16ஆம் தேதி உலகம் ஃபுல்லா கடைபிடிக்கப்படுது. ஓகே. முதல் சத்து கார்போஹைட்ரேட். நாம் வேலை செய்யவும் விளையாடவும் பிற செயல்களை மேற்கொள்ளவும் நம் உடலுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. அவ்வாற்றலை கார்போஹைட்ரேட்டுகள் அளிக்கின்றன. அப்ப நம்ம கார்போஹைட்ரேட் உடம்புக்கு என்ன பண்ணுது? தேவையான ஆற்றலை கொடுக்கிறது. அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, சர்க்கரை கட்டிகள் மற்றும் ரொட்டி போன்றவை கார்போஹைட்ரேட்டுகள் அடங்கிய உணவுப் பொருட்களாகும். அதாவது இந்த அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, சர்க்கரை கட்டிகள், ரொட்டி இதெல்லாம் என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட் சத்துக்கள் இருக்கு. இரண்டாவது புரதம். நம் உடல் திசுக்களின் வளர்ச்சி, கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தலில் புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே புரதங்களை உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள் என்று கூறுகிறோம். அது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடல் வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான விஷயங்கள் வந்து என்ன கொடுக்குது? புரதங்களை நமக்கு வந்து தருது. நம்ம உடம்பு வளர்றதுக்கு வந்து புரதச்சத்துக்கள் கண்டிப்பா தேவை. நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகள், உதாரணத்துக்கு வந்து இதயமாகட்டும், கிட்னி ஆகட்டும், மூளை ஆகட்டும், அது வந்து அந்தந்த செல்களால் ஆனது. உதாரணத்துக்கு இதயம் வந்து இதய திசுக்களால் ஆனது. அந்த இதய திசுக்கள் வளர்ச்சி அடையவும் அதுல இறந்து போன செல்களை வந்து புதுசா உற்பத்தி பண்ணவும் வந்து புரதம் நமக்கு தேவைப்படுது. கட்டுமானம்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து சின்ன குழந்தைல இருந்து என்ன ஆகும்? நம்ம எலும்புகள் வந்து வளராம இருக்கும், அதாவது சவ்வு மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்காது. அதாவது ஊக்கமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காது. எலும்புகள் வந்து பாத்தீங்கன்னா வலிமையாக இருக்காது. ஸோ நம்ம வந்து பெரிய ஆளா வளர என்ன ஆகும்? அது வந்து வளர்ச்சி அடையும் இல்லையா? அந்த வளர்ச்சிக்கு தான் வந்து நம்ம வந்து கட்டுமானம்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது அந்த எலும்புகளை போதிய அளவுக்கு ரெடி பண்றதுக்கு வந்து புரதம் வந்து கண்டிப்பா தேவை. இதெல்லாம் இருக்கு. மீன், பால், முட்டை, கொட்டைகள், முளைக்கட்டிய தானியங்கள். இது வந்து பச்சை பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து நனைய வச்சு, அதாவது நைட்டு வந்து தண்ணியில முக்கிட்டு தண்ணியில வச்சு ஊற வச்சுட்டு காலையில வந்து இழுத்துட்டு ஒரு துணியில கட்டி வச்சிட்டோம்னா ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி முளை விட்டு வளர்ந்துருக்கும். இந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வந்து வளர்ந்துருக்குது. இது சாப்பிட்டோம்னா நமக்கு புரோட்டீன் நல்லா கிடைக்கும். அப்புறம் இந்த கொட்டைகள் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? வெள்ளை முந்திரி பருப்பு இருக்கு, அப்புறம் இந்த வால்நட் இருக்கு, அப்புறம் பாதாம் பருப்பு இருக்கு. இதுகளை சாப்பிட்டால் நமக்கு வந்து புரதம் கிடைக்கும். மூணாவது கொழுப்பு. பொதுவாக கொழுப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து பெரியவங்க நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க, உடம்புல அதிகமாக கொழுப்பு இருக்கக்கூடாது, ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் வந்து உடம்புல கொழுப்பு போதிய அளவு இல்லைனாலும் அதுவும் ஆபத்து தான். அதனால வந்து நீங்க கொழுப்பு பொருட்களை வந்து ஃபுல்லாவே தவிர்த்துக்க கூடாது. போதிய அளவு நம்ம கொழுப்பு பொருள் எடுத்துக்கணும். கொழுப்புகள் நமக்கு ஆற்றலை அளிக்கின்றன. இதுவும் நமக்கு ஆற்றல் அளிக்கிறது. நீங்க கேட்கலாம், முதல்ல கார்போஹைட்ரேட் பார்த்தோம், அதுவும் ஆற்றலை அளிக்கிறது, இதுவும் ஆற்றலை அளிக்கிறது, அப்படின்னா என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வந்து இவை உடலின் ஆற்றலை சேமிப்பவைகளாக செயல்படுகின்றன. இன்னும் சொல்ல போனா வந்து உடம்புல ஆற்றலை சேமிக்கிறதுக்கு வந்து கொழுப்பு பயன்படுது. அதாவது இப்ப நீங்க கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்டீங்க, நம்ம தேவையான அளவு உடம்பை வந்து ஆற்றல் வந்து என்ன பண்ணும்? எரிச்சிரும். மிச்சம் ஆற்றல் இருக்கும் பார்த்தீங்களா? அதை என்ன பண்ணணும்னா வந்து அது கொழுப்பா மாற்றி உடம்புலேயே வந்து சேர்த்து வச்சுக்கணும். எதுக்குன்னா வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டீங்க, இல்லை ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த கொழுப்பு வந்து உடல்ல இருந்து கரைஞ்சி பழையபடியும் கார்போஹைட்ரேட்டா மாதிரி உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். ஓகேங்களா? அது இப்போ தெரியுதா கொழுப்புக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னு? ஸோ ஆற்றலை வந்து உடம்புல சேமிக்கவைகளாக வந்து கொழுப்பு வந்து பயன்படுது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடுலேயே கொழுப்பு இருந்தாலும் அது என்ன உடம்புல வந்து சேமித்து வைக்கப்படும். இவை குளிர்காலங்களில் நம் உடலை வெப்பமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றது. ஸோ உடம்புல கொழுப்பு போதிய அளவு இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு உடம்பு வந்து அதிகமாக குளிரும். உடலில் சேகரமாகும் அதிகப்படியான கொழுப்பு உடல் எடை கூடுவதற்கு அல்லது மிகவும் பருமனாக இருப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஸோ உடம்புல கொழுப்பு அதிகமாக சேரச என்ன ஆகும்? நம்முடைய உடம்பு வெயிட் அதிகமாகும், ஆள் பருமனாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு குண்டா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அதிகமான கொழுப்புகள் எடுத்துக்க கூடாது. அதே நேரத்தில் கொழுப்புகளை வந்து தவிர்க்கவும் கூடாது, அதுவும் ஆபத்தானது. பாலாடை கட்டி, வெண்ணெய், நெய், இறைச்சி, எண்ணெய் மற்றும் கொட்டைகள் போன்றவை கொழுப்பு அடங்கிய சில உணவுப் பொருட்களாகும். அதாவது வந்து நம்ம கொழுப்பு வந்து உடம்புல இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு சில உயிர் சத்துக்களை உடம்பு உறிஞ்சதுக்கு கொழுப்போட தேவை அவசியம். ஸோ நீங்க கொழுப்பு சாப்பிடாம நீங்க அந்த சத்துக்களை எடுத்தா கூட அது வந்து உடம்புல போய் சேராதப்ப கொழுப்பு வந்து நமக்கு தேவையானது. ஓகேங்களா? பாலாடை கட்டினா வந்து இந்த சீஸ்ன்னு சொல்லுவாங்களே, இது இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி லேயரா இருக்கு இல்லையா? இது வந்து பாலாடை கட்டி. வெண்ணெய் தெரியும், நெய்யுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வந்து வெண்ணெய் ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும். ஓகேங்களா? நல்லா மாவு மாதிரி இருக்கும், அது வெண்ணெய். அப்புறம் நெய் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகே, நெய் கொஞ்சம் எண்ணெய் மாதிரி இருக்கும், நல்லா மனமா இருக்கும். அப்புறம் இறைச்சி, தானியங்கள், அப்புறம் வந்து எண்ணெய்னா சமையல் எண்ணெய், எல்லா எண்ணெயுமே சொல்லலாம். பாம் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், எல்லா எண்ணெயுமே சொல்லலாம். எல்லாமே வந்து கொழுப்பு உள்ளது. மற்றும் கொட்டைகள். ஓகேங்களா? கொட்டைகள் வந்து புரதத்திலையும் வருது, கொழுப்புலையும் வருது. ஸோ நீங்க கொட்டைகள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த 2 சத்தும் உங்களுக்கு கிடைச்சிடும், கொழுப்பு கிடைச்சிடும், புரதமும் கிடைச்சிடும். ஸோ கொட்டைகள் கிடைக்கும் போது நம்ம வந்து அதே நேரத்தில் வந்து கொட்டைகள் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுல என்ன இருக்கு? கொழுப்புகள் இருக்கனால என்னது நம்ம வந்து
ஒரு நாளைக்கு ஒரு பாதாம் கொட்டை ஒரு 2 இல்ல ஒரு 3 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உயிர்ச்சத்துக்கள் இல்லைன்னா வைட்டமின்கள், இங்கிலீஷ்ல வந்து வைட்டமின்கள் சொல்லுவோம். நாம் நன்றாக வேலை செய்ய நம் உடலுக்கு உயிர்ச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. நம்ம எப்ப நல்லா வேலை செய்வோம்? நோய்வாய்ப்பு இல்லாம இருக்கும்போது, நோய் இல்லாம இருக்கும்போது, இல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது நல்லா வேலை செய்வோம். அப்ப நமக்கு வந்து நம்மளை வந்து நல்லா வேலை செய்வதற்கு வைட்டமின்கள் பயன்படுகிறது. இவை நம் உடலை ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன. ஓகேங்களா? இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து உடம்புல குறையும் பொழுது சில நோய்கள் ஏற்படும். அதுல இருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கும் இந்த வைட்டமின்கள்ல, இந்த உயிர்ச்சத்துக்கள்ல. இவை காரட், ஆரஞ்சு, நெல்லிக்காய், பப்பாளி மற்றும் கீரை வகைகள் போன்றவற்றில் காணப்படும். இங்க பாத்தீங்கன்னா என்னது, காய்கறிகளும் இருக்கு, பழங்களும் இருக்கு. ஸோ நீங்க பொதுவாக காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டாலே உங்களுக்கு இந்த உயிர்ச்சத்துக்கள், அதாவது இந்த வைட்டமின்கள் வந்து நமக்கு கிடைச்சிடும். இது காரட், இது ஆரஞ்சு, இது வந்து நெல்லிக்காய், அதாவது இந்த ஆம்லான்னு சொல்லுவாங்க, பெரிய நெல்லிக்காய், இது வந்து பப்பாளி, இது வந்து கீரை வகைகள். சரிங்களா? அதான் இதுல வந்து இதெல்லாம் இதுல வந்து பழங்கள், ஆரஞ்சு, பப்பாளி இதெல்லாம் வந்து பழங்கள். இதையுமே வந்து பழங்களை சேர்க்கலாம். நெல்லிக்காயும் வந்து நான் வந்து காய்களாக தான் யூஸ் பண்ணுவாங்க, சரி பழங்களாக தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம். இந்த காரட்டு கீரைகள் வந்து காய்கறிகள். ஓகேங்களா? தாது உப்புக்கள், இங்கிலீஷ்ல மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாது உப்புகள் நம் உடலில் ரத்தம், எலும்பு, பல் போன்றவற்றின் உருவாக்கத்தில் உதவி புரிகின்றன. ஸோ நம்ம எலும்பு வலுவா இருக்கிறதுக்கும் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கும் வந்து தாது உப்புகள் தேவை. தாது உப்புனா இது உப்பு மாதிரி, அதாவது சோடியம் சொல்லலாம், சோடியம், பொட்டாசியம், மேங்கனீசு, இரும்பு, இதெல்லாம் வந்து தாது உப்புகள். சரிங்களா? உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்றன, ரொம்ப முக்கியம். அதாவது இந்த எலும்புகளை வந்து உருவாக்குவது போக அதை தவிர்த்து வேற என்னென்ன பண்ணுதுன்னா உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்றன. அதாவது உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து அது வந்து செயல்படுறதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நீங்க இதயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு வந்து 75 முறை துடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு கம்மியா துடிச்சாலும் ஆபத்து, அதுக்கு அதிகமாக குடிச்சாலும் ஆபத்து. ஸோ இதே வந்து இப்படிதான் துடிக்கணும் அப்படின்னு அதை வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து இந்த தாது உப்புகளுடைய வேலைகள். ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைகள் வந்து சீர்படுத்துறது, அதாவது ஒழுங்குபடுத்துறது இதோட வேலை. ஸோ தாது உப்புகள் உடம்புல ரொம்ப அவசியம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அத்திக்காய், அத்திப்பழம், பேரிக்காய், பூண்டு, வாழைப்பழம், ஆப்பிள். இதுல பார்த்தீங்கன்னா காய்களோட பழங்கள் அதிகமா இருக்கு. அது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நல்ல காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இதுல இருந்து இந்த உயிர்ச்சத்துக்களும் தாதுப்புகளும் அடங்கியிருக்கு. ஸோ நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏதாச்சும் ஒரு காய்கறி, ஒரு பழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எழுதுவோமா? ஆற்றல் அளிக்கும் உணவுப் பொருட்கள் என்னென்ன ஆற்றல் அளிக்கும் மாதிரி பார்த்தோம் இல்லையா மேல, அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, சர்க்கரை. உடலை பாதுகாக்கும் உணவுப் பொருட்கள் என்னென்ன பாதுகாக்கும் பார்த்தோம், வைட்டமின்கள், அதாவது காரட்டு, ஆரஞ்சு, நெல்லிக்காயில இருக்கு. உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள், அது உடல் வளர்ச்சிக்கு என்னது, புரதம், இதுல இருக்கு மீன், பால், முட்டை, கொட்டைகள். ஓகேங்களா? எச்சரிக்கையா இரு, பெரும்பாலான குழந்தைகள் பர்கர், பீட்சா, சாக்லேட் போன்ற உடலுக்கு தீமை தரும் உணவுப் பொருட்களை விரும்பி உண்பர். இவை குழந்தைகளின் உடல் எடையை வெகுவாக அதிகரிக்கும். எனவே இந்த உணவுப் பொருட்களை தவிர்த்து சத்தான உணவுப் பொருட்களான முளைக்கட்டிய தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறி கலவைகள் போன்றவற்றை உண்ண வேண்டும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி வந்து கெடுதல் தரக்கூடிய அந்த சாக்லேட், பீஸாலாம் வந்து அதிகமா சாப்பிடாம சத்தான விஷயங்களை நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கணும். இந்த சாக்லேட், பீஸா வந்து கம்மியான அளவுல நம்ம எடுத்துக்கலாம், தப்புல. அதிகமா சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா என்னாகும், இந்த பையன் மாதிரி குண்டாயிருவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம உயரத்துக்கு தக்கன ஒரு எடை இருக்கு, இந்த உயரத்துக்கு இவ்வளவுதான் எடை இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது பிஎம்ஐ வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து இதை வச்சுதான் கணக்கிடுறாங்க. இந்த உயரத்துக்கு எவ்வளவு வெயிட் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த இதை வச்சுதான் வந்து நீங்க வந்து சரியான வெயிட்ல இருக்கீங்களா, இல்ல கம்மியான வெயிட்ல இருக்கீங்களா, இல்ல அதிகமா இருக்கீங்களா, இல்ல ரொம்ப அதிகமா இருக்கீங்களான்னு நம்ம வந்து சொல்லுவோம். நிரப்புவோமா? பின்வரும் உணவுப் பொருட்களை அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்கள் யாவை? சாதத்தில் என்ன இருக்கு, கார்போஹைட்ரேட் ஊட்டச்சத்து காணப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் வந்தாலே கொழுப்பு தான், நீங்க கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், கொழுப்பு ஊட்டச்சத்து காணப்படுகிறது. முட்டையில வந்து புரதம் இருக்குன்னு பார்த்தோம். அத்திப்பழத்துல வந்து தாதுப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். கேரட்ல வந்து என்ன இருக்கு, உயிர்ச்சத்துக்கள் இருக்கு. பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்க. இந்த மஞ்சள் கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம நிரப்ப வேண்டிய விஷயங்கள். ஊட்டச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டு. ஊட்டச்சத்து ஏன் உனக்கு தேவை? வேலை செய்யவும் விளையாடவும் தேவையான ஆற்றல் அளிக்கிறது. மூலப்பொருட்கள் எதுல இருக்குன்னு பார்த்தோம், அரிசி, கோதுமை, ரொட்டி, நீங்க எதனால எழுதிக்கலாம், நான் இங்கே அரிசின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் உயிர்ச்சத்துக்கள், அதாவது வைட்டமின்கள், ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாக்கின்றன, இது காரட்ல இருக்கு. அப்புறம் புரதம் உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது, இதுல இருக்கு, பால்ல இருக்கு. கொழுப்பு ஆற்றலை சேமிக்கிறது, இதுல இருக்கு, கொட்டைகள்ல இருக்கு. தாது உப்புக்கள் உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்றன, இதுல இருக்கு, அத்திப்பழத்துல இருக்கு. சரிவிகித உணவுக்கு சரிவிகித உணவு என்ன முதல்ல பார்ப்போம். நாம் உண்ணும் உணவில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் கலந்திருந்தால் அதை சரிவிகித உணவு என்கிறோம். அவ்வளவுதான்.
நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் 5ன்னு பார்த்தோம் இல்லையா? கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புகள். இந்த ஒவ்வொன்றும் ஒரு அளவுன்னு இருக்கு. அந்த அந்த அளவுல உள்ள உணவுகளை சாப்பிட்டோம்னா அதை வந்து சரிவிகித உணவுன்னு சொல்றோம். அதாவது இன்னும் சொல்ல போனா நம்ம சாப்பிடுற உணவுல இந்த 5 சத்துக்களும் தேவையான அளவு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சரிவிகித உணவுன்னு சொல்றோம். ஆங்கிலத்துல வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நார்ச்சத்தும் நீரும் அடங்கும். இதை வந்து நம்ம இதையும் சேர்த்துக்கணும். இது நம் உடல் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் உதவுகிறது. நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களின் அளவு மற்றும் அவற்றின் மூலங்கள் உணவு கூம்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதை காணலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம சாப்பிட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தின் அளவு வந்து எப்படி எடுத்துக்கணும், என்னென்ன உணவுப் பொருட்களை எவ்வளவு எடுத்துக்கணும், நம்ம இதில் வந்து உணவு கூம்பு, இதுதான் உணவு கூம்பு. கூம்புனா வந்து முக்கோணம், இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல பிரமிடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரமிடுன்னு சொல்லிக்கலாம். மிக குறைந்த அளவில் உண்ண வேண்டிய உணவுப் பொருட்கள் உணவு கூம்பின் மேற்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது இந்த கூம்புல பார்த்தீங்கன்னா மேல் உள்ள பகுதி வந்து அதாவது ஏரியா வந்து கம்மியா இருக்கு. ஏரியானா இங்கிலீஷ்ல வந்து பகுதி, தமிழ்ல வந்து பகுதி, இங்கிலீஷ்ல வந்து ஏரியா. ஓகேங்களா? இது கம்மியா இருக்கு. அப்போ இது வந்து நம்ம கம்மியா சாப்பிடணும். கீழே வர வர பார்த்தீங்கன்னா அந்த பகுதி அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து அதிகமா சாப்பிடணும். கீழே இருந்து மேலே போகும்போது இந்த அளவு குறைச்சிக்கிட்டே நம்ம போகணும். ஸோ இந்த மாதிரி கேன்கள் அடைக்கப்பட்ட உணவுகள் வந்து அதாவது டப்பால் அடைக்கப்பட்ட உணவுகளை கம்மியாக சாப்பிடணும். அப்புறம் இந்த அசைவ உணவுகளை வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்புறம் அதை விட அதிகமாக இந்த காய்கறிகள் வெஜிடபிள் எடுத்துக்கலாம். அதை விட அதிகமாக வந்து நம்ம அந்த ஆற்றல் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். நம் உடலால் உறிஞ்ச இயலாத நார்ப்பொருளை செரிக்கப்படாத நார்க்கழிவு என்கிறோம். இது அவரை குடும்ப தாவரங்கள், முழு தானியங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றில் காணப்படுகின்றன. அதாவது ஃபைபர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல வந்து நார்ச்சத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து எதுல இருக்குன்னா இந்த அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அவரைக்காய், முழு தானியங்கள், அதாவது இந்த கோதுமை, அப்புறம் இந்த அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த நார்ச்சத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? பால் ஒரு முழுமையான சரிவிகித உணவு ஆகும். ஒரு முழுமையான சரிவிகித உணவுன்னு கேட்டால் என்ன சொல்லுங்க, பாலை வந்து டக்குன்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா பாலில் வந்து புரதம் இருக்கு, கொஞ்சம் கொழுப்புகள் இருக்கு, கொஞ்சம் தாது உப்புகள் இருக்கு, அதோட ஆற்றலுமே கொடுக்கும். எல்லா பொருட்களும் கொஞ்சம் ஆற்றலும் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு அடங்கியிருக்கு. அதுதான் வந்து பாலை வந்து நம்ம சரிவிகித உணவுன்னு நம்ம சொல்றோம். தெரிந்து கொள்வோம். கேரட்டில் வந்து வைட்டமின் ஏ காணப்படுகிறது. தவிடுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் இருக்குல்ல, அதாவது நம்ம அரிசிக்கு மேலே ஒரு ஒரு உரம் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து தவிடு. ஓகேங்களா? அதில் வைட்டமின் பி காணப்படுகிறது. நெல்லிக்காயில் வைட்டமின் சி காணப்படுகிறது. பாலில் வைட்டமின் டி இருக்கு. சூரிய ஒளியிலையும் வைட்டமின் டி இருக்கு. சூரியகாந்தி எண்ணெயில் என்ன இருக்கு, வைட்டமின் இ காணப்படுகிறது. முட்டைக்கோஸ்ல வந்து வைட்டமின் கே காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ வைட்டமின்கள் நம்ம பொதுவாக பார்த்தோம், அது வந்து நிறைய வைட்டமின். இது போக பார்த்தீங்கன்னா B1, B2, B16 நிறைய வைட்டமின்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு நோய்களை குணப்படுத்துற தன்மை இருக்கு. கண்டறிவோமா? இடமாறி உள்ள வார்த்தைகளை முறைப்படுத்தி வார்த்தைகளை கண்டறிந்து கட்டத்தில் வட்டமிடுக. ஒரு வார்த்தை உங்களுக்காக காட்டப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம காய்கறின்னு நம்ம வந்து முறைப்படுத்தி எழுதிட்டு இந்த மாதிரி வட்டத்தில் கலர் வைக்கணும். இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வார்த்தைக்கும் போடணும். ஓகேங்களா? இது வந்து உயிர்ச்சத்து, இது வந்து தாது உப்புக்கள், இது பால், இது நீர், இது நெய், இது அரிசி, இது முட்டை, இது மீன். இங்க இருக்குன்னு பார்ப்போம். உயிர்ச்சத்து எங்க இருக்கு? உயிர்ச்சத்து இந்த இங்க இருக்கு. தாது உப்புக்கள் இங்க இருக்கு. பால் இங்க இருக்கு. நீர் இங்க இருக்கு. அரிசி இங்க இருக்கு. முட்டை இங்க இருக்கு. மீன் இங்க இருக்கு. நாம் செய்வோமா? உங்கள் மதிய உணவு வகைகளை பட்டியலிடுக. உடல்நல குறிப்பு: தினமும் அதிக அளவு நீரை பருக வேண்டும். நாம் உணவு உண்ணும்போது உணவை கீழே சிந்துதல் கூடாது. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதிகமா தண்ணி குடிங்க, அதிகமா தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து தேவைக்கு தான் தண்ணி குடிக்கணும். அதிகமாக குடிக்கிறதும் ஆபத்தானது. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம போதிய அளவு குடிக்கிறோமா அப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணுக்கு போகும்போது, அதாவது சிறுநீர் கழிக்கும் பொழுது அதோட கலரை பாருங்க. அது ரொம்ப மஞ்சளா இருந்தது அப்படின்னா வந்து நீங்க கம்மியான தண்ணி குடிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும்னு அர்த்தம். நல்லா ஒயிட்டா இருக்குன்னா வந்து நீங்க குடிக்கிற அளவு போதுமானதா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மஞ்சளா இருக்குது, ரொம்ப லேசான மஞ்சளா இருக்குன்னா ஒன்றும் தப்பு இல்லை. மஞ்சளுடைய அளவு அதிகமாச்சுன்னா வந்து நீங்க தண்ணியை அதிகமாக குடிங்க. வெள்ளையா இருக்குன்னா நம்ம வந்து குடிக்கிற அளவு சரியா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதை தவிர வந்து மற்றவங்க சொன்னாங்க அதுக்காக வந்து தாகம் இல்லாத போது நீங்க வந்து அதிகமான தண்ணியை குடிச்சீங்கன்னா அதுவும் ஆபத்தானதான். ஓகே, நம் உணவு பட்டியல். என் உணவு பட்டியல்: சாதம், சாம்பார், நெய். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து நம்ம சாப்பாடு வாங்கினோம்னா சாம்பார் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீடுகளுமே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வாரத்தில் ஒருக்க கண்டிப்பாக சாம்பார் இருக்கும். சில நேரம் 2 தடவை கூட நாங்கள் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அது போக பருப்பும் நாங்கள் வந்து வச்சு பண்ணுவோம் சாம்பார் இல்லாமல். ஸோ வந்து சாம்பார் போட்டுக்கிட்டேன். நெய் வந்து பொதுவாக பருப்பு சாம்பாருக்கு நெய் யூஸ் பண்ணுறோன்னா நெய்யும் நான் இங்கே போட்டிருக்கேன்.
புரதம் வந்து பருப்புகள்லேயே இருக்குது. ஸோ அது பருப்புகள் அது கொட்டைகள் சொல்லாமல் பருப்புகள் இங்கே வந்து ஸோ சாம்பார் போட்டுக்கிட்டேன். சாம்பாரில் வந்து பருப்பு இது பண்ணுவோம். அதாவது வந்து என்ன பருப்பு, தோரம் பருப்பில் பண்ணுவோம். அதில் வந்து புரோட்டீன் இருக்குது. அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் நம்ம சாதத்தில் இருக்குது. உயிர்ச்சத்துக்கள் வந்து தாதுப்புகள் வந்து சாம்பார் ஏன் போட்டிருக்கோம்னா, சாம்பார் வந்து நம்ம காய்கறிகள் போடுவோம். என்னென்ன போடுவோம், தக்காளி போடுவோம், கேரட் போடுவோம், கத்திரிக்காய் போடுவோம், வெங்காயம் பூண்டெல்லாம் போடுவோம். ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா தாதுப்புகளும் உயிர்ச்சத்துக்களும் இருக்குது. அப்புறம் வந்து நெய்யில் வந்து கொழுப்பு. ஸோ வந்து நெய்யில் வந்து கொழுப்பு இருக்குது. நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.